ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிர்த திருமொழிகள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நாம ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ சாயி பாபாவின் சில அமுத மொழிகளை கேட்க போகிறோம். இந்த நூலை நமக்கு தொகுத்து வழங்கியவர் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள். நரசிம்ம சுவாமிஜி 1936ஆம் ஆண்டு சாயி பிரச்சாரத்தை தொடங்கிய பொழுது ஸ்ரீ சாயிபாபாவுடன் சமகாலத்தில் வாழ்ந்த பக்தர்களை சந்தித்து, அவர்களை பேட்டி எடுத்து, அவர்களுடைய அனுபவங்களை அனைத்தையும் நமக்கு புத்தகமா தொகுத்து வழங்கினார். அப்பொழுதுதான் அவ்வப்பொழுது ஸ்ரீ சாயிபாபா உதித்த அமுத மொழிகளை அவர்கள் யாருமே குறிப்பெடுத்துக் கொள்ளவில்லை அப்படிங்கிறது நரசிம்ம சுவாமிஜிக்கு தெரிய வந்தது. அந்த அமுத மொழிகள் இந்த மனித குலத்தை உய்விக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கியமும், ஒவ்வொரு வார்த்தையும் பாபாவுடைய வாயிலிருந்து உதிர்த்த ஒவ்வொன்னுமே அமுத மொழிகள். அது நம்ம எல்லாரையுமே கரை சேர்க்கக்கூடியது என்பதை நரசிம்ம சுவாமிஜி நன்கு உணர்ந்திருந்தார். அதை எல்லாத்தையும் சேகரிச்சு தான் இந்த புத்தக வடிவத்துல நமக்கு வழங்கியுள்ளார். நரசிம்ம சுவாமிஜிக்கு சாயி பிரச்சாரத்துல முழு ஒத்துழைப்பும், உதவியும் புரிந்தவர் திரு எம்பி ரேகே. ஜஸ்டிஸ் எம்பி ரேகே தான் இந்த புத்தகத்துக்கு முகவுரை எழுத வேண்டும் என்பது நம்முடைய நரசிம்ம சுவாமிஜியின் ஒரு இச்சையாக இருந்தது. அவருடைய ஆசைக்கு இணங்க திரு எம்பி ரேகே அவர்கள் தான் இதற்கு முகவுரை எழுதியுள்ளார். இந்த நூல் 1939ஆம் ஆண்டு ஆங்கிலத்தில் முதன் முதலாக பதிப்பிக்கப்பட்டது. இந்த புத்தகத்துக்கு ஸ்ரீ சாயிபாபாவின் அருளாலும், நரசிம்ம சுவாமிஜியின் ஆசீர்வாதங்களாலும் திரு சேஷாத்ரி ஐயா அவர்கள் தமிழாக்கம் செய்துள்ளார். இந்த நூலுக்கு எம்பி ரேகே அவர்கள் முகவுரை எழுதியதிலிருந்தே இந்த நூலின் முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் நன்கு உணர்ந்து கொள்ள முடியும் என்று இவர் குறிப்பிட்டுள்ளார். பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா ஆவிர்பவித்துள்ளதைப் போலவே, இந்த சாயிநாத திருமொழிகளில் இந்த திருமொழிகளில் ஸ்ரீ சாயி பாபாவே ஆவிர்பவித்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு சேஷாத்ரி ஐயா இங்கு குறிப்பிட்டுள்ளார். இது ஒவ்வொருவர் வீட்டிலும் இருந்து பாராயணம் செய்யக்கூடிய ஒரு பாராயண நூல் இது. இது நம்ம எல்லாரையும் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய செய்வதற்காகவும், ஸ்ரீ சாயிபாபாவிடம் நாம் இன்னும் நெருங்கி, இன்னும் மேல் மேலும் நம்முடைய பக்தியையும், அவர் மீது அ நம்பிக்கையையும் வளர்த்துக் கொள்வதற்கு இந்த நூல் ஒரு சாதனமாக அமையும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. ஓம் சாய்ராம்.